ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம குரூப்பில் ஒரு நண்பர் கேட்டிருந்தார், முகம் கழுவிட்டு தண்ணி கொடுத்தாவே கொண்டை கருக்குது. அப்புறம் இன்னொரு நண்பர் பார்த்தோன்னா, ப்ரோ இந்த மாதிரி சேவல் டப்னி பார்க்கும்போது முகம் கருக்கி இறந்து போயிடுது. நல்லா தான் இருக்குது சேவல் தண்ணி கொடுத்தாலும் இந்த மாதிரி முகம் கருக்கல. ஆனால் டப்னி பார்க்கும்போது ஒரு 4-5 நிமிஷத்துலேயே முகம் கருக்கி அப்புறம் இறந்து போயிடுது. ஸோ இதுக்கு என்ன தீர்வு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நண்பர் கேட்டிருந்தார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி நீங்கள் தண்ணி கொடுக்கும்போதோ இல்லை சேவல் நல்லா நீங்கள் முகம் தேய்க்கும் போதோ முகமோ கொண்டையே கருக்கிடுச்சுன்னா சேவலுக்கு முதல்ல உள் ஃபால்ட்டு இருக்குதுன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிடும். சேவலுக்கு ஏதோ உடம்புக்குள்ளே ஒரு ஃபால்ட் இருக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிடும். மோஸ்ட் ஆஃப் என்ன ஃபால்ட்னா சேவலுக்கு பார்த்தோன்னா ஒன்று குடலில் பூச்சி அதிகமாக இருக்கும், குடல் புழு அதிகமாக இருக்கும். ரெண்டாவது இந்த லங்ஸ் இருக்குல்ல, அதனால சுவாச பிரச்சனை அதிகமாக இருக்கும். அந்தமாரி சேவலுக்கு சீக்கிரம் சீக்கு வர வாய்ப்பு அதிகம். சளி அதிகமாக கரகரகன்னு அந்த கர ஃபால்ட் அதிகமாக வரும். ஸோ அந்த மாதிரி சேவலுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா ஃபஸ்ட்டு குடற்புழு நீக்கம் பண்ணிவிடுங்க. அல்போமா டானிக்கு இல்லைனா ஃபெண்டிகைன் ப்ளஸ். இந்த ஃபெண்டிகைன் ப்ளஸ் என்ன பண்ணிங்கன்னா ஒரு 4 கிலோ 5 கிலோ எத்தனை கிலோ சேவல் இருந்தாலும் சரி, கோழி இருந்தாலும் சரி, ஒரு கிலோக்கு ஒவ்வொரு ml இப்படி கொடுக்கும்போது எல்லாரும் பண்ணக்கூடிய ஒரே தப்பு என்னன்னா, நம்ம மருந்து கொடுத்துட்டு அதுக்குள்ளே தண்ணியை மிக்ஸ் பண்ணி கொடுப்போம். அந்த தண்ணி மட்டும் கொடுக்காதீங்க, சரிங்களா? ஃபுட்டாக என்ன கொடுக்குறீங்கன்னா, ஆல்ரெடி இதுக்காக ஒரு பெரிய வீடியோ நம்ம யூடியூப்பில் போட்டிருக்கேன். இருந்தாலும் சொல்கிறேன், ஃபுட்டாக என்ன பார்த்தீங்கன்னா சேவலுக்கு நல்ல குளிர்ச்சியான ஃபுட்டை கொடுங்க. இந்த வெங்காய பச்சடி கொடுக்கலாம், தக்காளி கொடுக்கலாம், கொத்தமல்லி கொடுக்கலாம். இதுபோல் மருந்து கொடுக்குற டைமில் நீங்கள் தயவுசெய்து மாவை உருண்டை பண்ணி கொடுக்காதீங்க, சரிங்களா? அதுக்கு பதிலாக நீங்கள் பன்னு கொடுக்கலாம், ரஸ்கோ கொடுக்கலாம், சரிங்களா? வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.